நெல்லை மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட உதவி பெண் பேராசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றதுடன் தற்காலிக உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இவருக்கு வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் கண்ணன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மாநில மகளிர் ஆணையத்திற்கு உதவி பேராசிரியர் புகார் அனுப்பினார். இந்நிலையில் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் மறுத்துவிட்ட நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்யவில்லை என உதவி பேராசிரியர் வெளியிட்டுள்ள ஆடியோவில் குற்றம் சாட்டியுள்ளார். பல்கலைக்கழக வேந்தர் என வீராப்பு காட்டும் ஸ்டாலின் பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறல, அதுக்கான ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறல, அதுக்கான எவிடன்ஸை கொடு, நீ அதுக்கான வீடியோ ஆதாரம் இல்லை மெசேஜ் ஏதாவது வச்சுருந்தேன்னா அதை கூட, அதை பேஸ் பண்ணி தான் நான் அவர் மேலே எஃப்ஐஆர் போட முடியும், இல்லை அப்படின்னா என்னால் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே பிச்சுமணி சார்கிட்டையும் ஸ்ரீனிவாசன் சார் அண்டு சந்தோஷ் பாபு சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலை. எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வெளியே வர விடாமல் இதை சப்ரஸ் பண்ணுறதுலே தான் மெயின் குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு நியாயங்கிறது கிடைக்கவே கிடைக்காதான்? நெல்லையில் 16 வயது சிறுமியிடம் சூப்பர் மார்க்கெட் மேலாளர் ஆபாசமாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லையைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தனது குடும்பத்தினருடன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றபோது அங்கு தவறுதலாக சில பொருட்களை பில் போடாமல் வெளியே எடுத்து வந்துள்ளார். தனது கவனக்குறைவை உணர்ந்த அந்த சிறுமி மீண்டும் அப்பொருட்களுக்கு பில் போடுவதற்காக கடைக்குள் சென்றபோது அந்த சிறுமி மற்றும் குடும்பத்தினருக்கு திருட்டு பட்டம் கொடுத்து அவர்களை சூப்பர் மார்க்கெட் மேலாளர் ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. இதையடுத்து அந்த சிறுமி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.